சென்னை பல்லாவரத்தில் ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தர் பரப்புரையில் ஈடுபட்டார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்காளர் பெருமக்களே, உங்களுடைய வரவேற்பை பார்க்கிற போது ஒரு கட்சியுடைய நிறுவனருக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பாக தோன்றவில்லை. குறிப்பாக மிகப்பெரிய மாலை, ஒருவேளை எடப்பாடியார் வருவார் என்ற மாலையை ஏற்பாடு செய்தீர்கள் என்னவில்லை. உங்களுடைய உணர்ச்சி பெருக்கு, வேகம், புத்துணர்ச்சி இவற்றையெல்லாம் பார்க்கிற பொழுது பல்லாவரம் தொகுதி இந்திய ஜனநாயக கட்சியுடைய வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டார் என்று நான் நம்புகிறேன். அந்த அளவுக்கு உங்களுடைய வரவேற்பும் கொண்டாட்டமும் மகிழ்ச்சியும் இந்த குதூகலத்தை பார்க்கிற போது இப்படித்தான் இருக்க வேண்டும். வாக்காளர் பெருமக்கள் யாரை ஏற்பது யாரை விடுப்பது என்பதை எல்லாம் கூட இந்த உணர்ச்சி பூர்வமான கூட்டத்தில் நான் பார்க்கிறேன். ஒன்று நீங்க புரிஞ்சுக்கணும், உங்க தொகுதியில இன்றைக்கு யாரெல்லாம் போட்டியிடுகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். ஒப்பீட்டு முறையில் பார்க்க வேண்டும். இன்றைக்கு 4 முனை போட்டி என்பதை அறிவீர்கள். ஆனால் உண்மையிலேயே போட்டி என்பது திமுக, அதிமுக தான். அல்லது அவரை சார்ந்த கட்சிகள், இவருக்குள் தான் போட்டி. இன்றைக்கு இருக்கிற கால சூழ்நிலையில் எத்தனையோ மாற்றங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த 5 ஆண்டு காலத்தில் 2026 தேர்தல் எப்படா வரும் வரும் என்று நீங்கள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். எதிர்பார்த்த அந்த தேர்தல் 10 நாட்கள் வரை இருக்கிறது. அதற்கு முன்னாலே உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். சலனம் இல்லாமல் சரியானவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு முடிவோடு நீங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் கடந்த 5 ஆண்டுகளாக நீங்கள் பட்ட பாடு உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும், நாட்டு மக்களுக்கும் தெரியும். அந்த குடும்ப ஆட்சி 5 ஆண்டுகள் நடந்து முடித்து மீண்டும் நாங்கள் தான் வருவேன் என்ற நம்பிக்கையில் இருக்கிறார்கள். அதுதான் எந்த உலகத்தில் இருக்காங்கன்னே தெரியல. ஏன்னா இந்த 5 ஆண்டுகள் சாதித்தது என்ன? ஒன்னும் கிடையாது. உங்க கரண்ட் வரியை உயர்த்தினாங்க, அதே போல வீட்டு வரியை உயர்த்தினாங்க, அது மட்டும் இல்லாம பத்திரப்பதிவை உயர்த்தினாங்க, விலைவாசியை உயர்த்தினார்கள். இதுதான் அவர் சாதனை. இத்தகைய சாதனையை வைத்துக் கொண்டு மக்கள் நம்மளை மீண்டும் வாக்களித்து தேர்வு செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தேர்தல் என்பது ஏதோ வருகிற 5 ஆண்டுக்கு வருகிற சடங்கு அல்ல. உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒன்று. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் வரப்போகிற 5 ஆண்டு வளமாக இருக்க போகிறீர்களா, மீண்டும் நீங்கள் கஷ்டப்பட போகிறீர்களா என்பதை முடிவு செய்கிற தேர்தல் தான் இது. இந்த வகையில் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் இந்திய ஜனநாயக கட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிக பெரிய கட்சியாக, தேசிய ஜனநாயக கட்சியை வழிநடத்துகிற ஒரு கட்சியாக இருப்பது அதிமுக. அதிமுகவில் அங்கம் வகிக்கிறோம். அவரோடு சேர்ந்து இந்த தேர்தலில் போட்டியிடுகிறோம். இரட்டை நிலையில் போட்டியிடுகிறோம். ஆக போட்டியிடுகிற நேரத்தில் உங்களுடைய வேட்பாளர்கள் யார் யார்?
என் அருகிலே இருக்கிற தம்பி வெங்கடேசன். வெங்கடேசன்னா இன்னைக்கு படிப்புக்கு மரியாதை இல்லாத காலம் இல்லை. கல்யாணத்துக்கு போனாலும் என்ன படிச்சிருக்கார் அப்படின்னு ஒரு தடவைக்கு 100 தடவை பார்ப்பாங்க. ஆனால் ஏனோ தெரியாத தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் பாதி பேர் 8ஆம் கிளாஸ் புத்தகத்தில் படிச்சவன். மந்திரிகள் சொல்றான், இந்த கொடுமை எங்க போய் சொல்லுவீங்க? தமிழ்நாட்டில் இந்த காலத்தில் கிராமங்களில் கூட இன்னைக்கு பிஎஸ்சி எம்எஸ்சி டாக்டரேட் படிச்சவன் இருக்கிறான். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இன்னைக்கு பாதி பேருக்கு மேற்பட்டவர்கள் 8ஆம் கிளாஸ் டு 10ஆம் கிளாஸ். அப்படிதான் இருக்கும் நிர்வாகம். ஆனா உங்கள் வேட்பாளரை பொறுத்தவரை இவர் பிஎல் படிச்சிருக்காரு, எம்எல் படிச்சிருக்காரு, டாக்டரேட் படிச்சிருக்காரு. அது மட்டுமல்ல, டாக்டரேட் இன் இங்கிலீஷ் எல்லாத்தையும் வச்சிருக்காரு. இதெல்லாம் தேவைதானா என்று யோசிக்க கூடும். தேவைதான். சட்டமன்றம் என்பது என்ன? உங்கள் ஊருடைய பிரச்சனைகளை, தெருக்களுடைய பிரச்சனைகளை, மக்களுடைய பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் எழுந்து பேசுகிற பொழுது சொல்லுவாங்க, அண்ணா பாராளுமன்றத்துக்கு சென்ற பொழுது ஒரு 5 நிமிஷம் தான் 10 நிமிஷம் தான் பேச கொடுப்பாங்க, டைம் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே பாராளுமன்ற இடம் கிடையாது. எனக்கு தெரியும் அந்த அனுபவம். அண்ணா அவர்கள் முதல் முறையாக சென்ற பொழுது நேரு அங்கே உட்கார்ந்திருக்கிறார். அவர் கொடுக்கப்பட்ட நேரம் 5 நிமிடம். ஆனால் நேரு அதை பக்கத்து அறையிலே பார்த்து கொண்டது நேரு அவர்கள், இல்லை இல்லை அவருக்கு நேரம் இல்லை, அவர் 1/2 மணி நேரம் பேசலாம் என்று சொன்னார். எதனால்? பேச்சு திறமையால், சொல்லப்படுகிற கருத்தை வலுவாக சொன்ன காரணத்தினால், ஆங்கிலத்தினுடைய எழுச்சி அழகா பேசியதால் அப்படி சொன்னார். அது மாதிரிதான் அவங்க வேட்பாளரும். இன்னைக்கு சட்டமன்றத்துக்கு அனுப்புகிறீர்கள், இங்கேயும் அதே ரூல் தான். 5 நிமிஷம் 10 நிமிஷம் எழுந்திருப்பார். இந்த மாதிரி எங்கள் தெருவில் இது சரியில்லை, எங்கள் தொகுதியில் அது சரியில்லை, அங்கே சாக்கடை கலக்குது, சாலை விரிவாக இல்லை, பள்ளிக்கூடங்கள் சரியாக இல்லை, அங்கே இருக்கிற எந்த வசதியும் சரியாக இல்லை, அதனால எங்களுக்கு வேண்டும் என்று அவர் சொல்ல வேண்டும். சரியாக சொல்லவில்லை என்றால், தெளிவாக சொல்லவில்லை என்றால் சபாநாயகர் பெல் அடிச்சிருவார். ஆக எந்த அளவுக்கு படிப்பினுடைய தேவை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் எங்களுக்கு அருமையான ஒரு வேட்பாளரை கொடுத்திருக்கிறேன், அதை பயன்படுத்திக்கணும். மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்களா, மற்ற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப சட்டமன்றத்தில் மந்திரியா இருக்காங்கல்ல, அந்த மாதிரி வேட்பாளர் தான் கொடுத்திருக்காங்க. கேள்விப்பட்டேன், 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் 15. அதெல்லாம் சரியில்லை. அப்ப நீங்க வளரலையா? நாட்டு வளர்ச்சி பற்றி கவலை இல்லையா உங்களுக்கு? என்னை பற்றி எடுத்து சொல்ல, என் பகுதியை பற்றி எடுத்து சொல்ல, என் தொகுதியை பற்றி எடுத்து சொல்ல, அங்க இருக்கிற மருத்துவ தேவைகளை எடுத்து சொல்ல சரியான ஒரு வேட்பாளர் இருக்க வேண்டும். அந்த வகையில் தம்பி வெங்கடேசன் அவர்கள் உங்களுடைய அருமையான வேட்பாளர். எங்களுடைய பாசறையிலே படித்தவர். உங்களுக்கு தெரியும், எஸ்ஆர்எம் என்பது உலக அளவில் பெயர் பெற்றது. அது நிறுவப்பட்டு 60 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. என்னை உங்களுக்கு தெரிகிறதோ இல்லையோ, எஸ்ஆர்எம் தெரியாதவர்கள் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இல்லை. ஏன் இந்தியாவில் மட்டுமல்ல, உலக அளவில் 60 நாடுகள் தெரிந்திருக்கிறது. ஒருவேளை எஸ்ஆர்எம் தெரியலன்னு சொன்னா நீங்க இந்த உலகத்திலே இல்லைன்னு அர்த்தம். இந்த நேரத்தில் கூட பல்லாவரத்தில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 3000 மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார் இதே பல்லாவரத்தில். அதோடு மட்டுமல்ல, அதை சார்ந்த வேலை பார்ப்பவர்களே இங்கே 500க்கு பேர் மேல இருக்கிறாங்க எஸ்ஆர்எம்ல. நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. உங்க ஊரை நல்லபடியாக வளர்த்தெடுத்து பிரச்சனையை தீர்த்து இந்த நாட்டு மக்களுடைய, உங்களுடைய பகுதி மக்களுடைய வேலைகளுக்கு வேலை வாய்ப்பை உண்டாக்கி, இன்னைக்கு தெருவில் சந்து சந்தா கிராமத்துக்கு தெருவு மாதிரி இருக்குது.
காரணம் என்ன? இதற்கு முன்னாலே இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அக்கறை காட்டவில்லை, அல்லது அவரால் செய்ய முடிந்தது அதுதான். அதனால் ஒன்றை மக்களை புரிந்து கொள்ள வேண்டும். சரியானவர்களை தேர்ந்தெடுப்பது என்பது ஏதோ தானாக ஏற்படுகிற ஒரு நிகழ்ச்சி அல்ல, கவனத்தோடு செய்ய வேண்டிய நிகழ்ச்சி. சரி, இந்த ஆட்சி ஏன் வேண்டாம், ஏன் கூடாது என்பதற்கு என்ன காரணம் சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னா திமுக, அதிமுக மிகப்பெரிய ஒரு வாக்குறுதியை புத்தகமாக போட்டு கொடுத்திருக்கிறார்கள். இன்னைக்கு திமுக போட்டு கொடுத்திருக்கிற அந்த புத்தகத்தை பாருங்கள். அதை தயாரித்த அந்த குடும்பம் யார் என்பது உங்களுக்கு தெரியும். அதை காட்டிவிட்டு பார்த்தீர்களா, எங்களை விட தமிழ்நாட்டுக்கு சேவை செய்ய யாரும் இருக்க மாட்டார்கள், எங்களுடைய ஹீரோவும் அதுதான், ஹீரோயினும் அதுதான். எது அவங்க வாக்குறுதி. என்னப்பா அப்படி வாக்குறுதின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இதை விட்டுடுங்க. 5 ஆண்டுகளுக்கு முன்னாலே 2021 தேர்தல் வந்தது இல்லையா, இதே திமுக தான் அன்றைக்கு அந்த அறிக்கையை கொடுத்தது, வாக்குறுதியை கொடுத்தது. நீங்களும் நம்பினீர்கள். இந்த நிலை என்ன அந்த வாக்குறுதிகள் கொடுத்தாங்க? 5 ஆண்டுகளுக்கு முன்னாலே 2021 திமுக கொடுத்த வாக்குறுதி முக்கியமானது என்ன தெரியுமா? அதாவது நீட்டை வந்த உடனே ஒழிப்போம். முதல் கையெழுத்து என்ன? நீட்டை ஒழிப்போம். யாரை ஏமாத்துறீங்க? நீங்களும் நம்பிட்டீங்க, அதுக்காக ஓட்டு போட்டு திருப்பி ஆட்சியில் அமர்த்துறீங்க. என்ன சொன்னாங்க? நான் முதல் கையெழுத்து நீட்டு ஒழிப்பதற்காக கையெழுத்தாக இருக்கும், எனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்கிறேன் சொன்னார்கள். ஆனால் செய்தார்களா? செய்ய முடியாது. அவங்களுக்கும் தெரியும். ஏமாத்துறவர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த எத்தனை பேர் ஏமாறுறாங்களோ அதை பயன்படுத்திக்கிறது தான் ஏமாத்துடைய வேலை. அது சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டர். அது கூட தெரியாம மக்களை தேர்ந்தெடுங்கள், நான் போடுகிற முதல் கையெழுத்து அது ஒரு சீசன். நீட்டை பத்தி பேசுறது சீசன் மட்டும் இல்ல, ஃபேஷன். அதை பத்தி பேசுறது அது சாதாரண விஷயம். நீட்டை நிச்சயமாக ஒழிக்க முடியாது, யார் சொன்னாலும் நம்பக்கூடாது. இது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர், மைய அரசினுடைய கையிலே இல்லை, தமிழ்நாட்டினுடைய கையிலே இல்லை. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர், அது அவனுக்கு தெரியும். இதை சொன்னால் இன்றைக்கு மக்கள் நம்புவார்கள் என்ற அடிப்படையிலே நீட்டை பெரிதாக பேசி இன்னைக்கு 5 ஆண்டு ஆளுகிற வாய்ப்பை பெற்று விட்டார்கள். அது மட்டுமல்ல, என்ன சொன்னாங்க சொல்லுங்க பார்க்கலாம். படித்துக் கொண்டிருக்கிற அல்லது படித்த மாணவர்கள் வங்கியிலே இருக்கிற கடனை நாங்கள் திருப்போம் என்று சொன்னார்கள். தீர்த்தாங்களா? ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி இன்னும் சொன்னாங்க, பெண்களை ஊக்குவிப்பதற்காக சொன்னார்கள். பாருங்க பெண்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, தேர்தல் வருகிறது, உன் நகையெல்லாம் கூட்டுறவு வங்கியில வைத்து விடுங்கள், கூட்டுறவு வங்கியில வச்சிருங்க, நாங்க வந்த உடனே நாங்க எடுத்து கொடுத்துறோம் எங்க செலவுல. கூட்டுறவு வைக்கிறது சரி, இதை நம்பி கிராமத்திலேயே நகரத்திலேயே பல பெண்கள் தங்களுடைய தங்க நகைகளை போய் கூட்டுறவு வங்கியில வைத்து விட்டு ஆட்சி வரும், திமுக ஆட்சி வந்தவுடனே நகை எடுத்து கொடுத்து விடுவார்கள். ஆகவே என்று சொல்லி கடனும் வாங்கி அங்கே பயன்படுத்தி விட்டு நகையை அங்கே வைத்து விட்டார்கள். செஞ்சாங்களா? ஆக ஒரு சோறு ஒரு பதங்கிற மாதிரி அவங்க சொன்ன எத்தனையோ சொன்னாங்க, அத்தனையும் செய்யல. 53 வாக்குறுதிகள் கொடுத்தார்கள். கல்விக்கடன் சொல்றேன், கல்விக்கடன் தான் சொல்லிட்டேன் நான் ஏற்கனவே. கல்வி மாணவர்களுக்கு நான் கல்வி வேண்டும். ஆக பாத்தீங்கன்னா 503 வாக்குறுதிகள் இவர்கள் செய்தது எதுவுமே இல்லை. அதிகபட்சமாக மக்களை ஏமாற்றுவதற்காக தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் வறுமையில் இருக்கிறார்கள். அது சொல்லாத செஞ்சது என்னன்னா, நாங்கள் ஏழை மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஏழை, பெற்றோர்கள் எல்லாம் ஏழை,
படிக்கிற மாணவர்களுக்கு நாங்கள் சாப்பாடு போடுறோம். இந்த வேலை உனக்கு எதுக்குயா? பெற்றவன் நாங்கள் இருக்கிறோம், அவளுக்கு கடமை இருக்கிறது, உரிமை இருக்கிறது. ஆக சாப்பாட்டை போட்டுவிட்டு நீ ஏமாத்துற சொன்னதெல்லாம் ஒன்றும் செய்யல. இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு செய்யாத அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு புஸ்தகமா போட்டிருக்கிறாங்க. அது பல பல வாக்குறுதிகள். அதுல முக்கியமான வாக்குறுதி என்ன தெரியுமா? சொல்லுங்க. அவங்க தான் ஹீரோ. அதான் உங்களுக்கு சொல்றது. அவங்க வாக்குறுதியிலேயே எங்களுக்கு பார்த்தா மக்கள் மயங்கி விழுந்துருவாங்க. அந்த வாக்குறுதி என்னன்னா கூப்பன். கூப்பன் கூப்பன் இது புதுவாக கூப்பன். என்ன கூப்பன்? 8000 ரூபாய்க்கு கூப்பன். இந்த 8000 ரூபாய்க்கு கூப்பன் வச்சுக்கிட்டு எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். வந்த பிறகு நான் அதை இந்த 8000 ரூபாய் கூப்பன்ல நீங்க கொண்டு போய் ஃப்ரிட்ஜு வாங்கலாம், அது வாங்கலாம், ஃப்ரிட்ஜு வாங்கலாம், மிக்சி வாங்கலாம், கிரைண்டர் வாங்கலாம், இந்த மாதிரிலாம் சொல்லி நீங்கள் அதை நம்புவீர்கள் என்று எண்ணி இன்றைக்கு அவங்களுடைய பேசப்படுவதே அவருடைய ஹீரோ ஆஃப் தி தீர்ப்பு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கூப்பன். அது மட்டும் இல்லை, 2000 ரூபாய். இப்போ 1000 ரூபாய் கொடுத்தாங்களா, இது 2000 ரூபாய். எடப்பாடியார் பார்த்தார், நீ என்னையா போய் கூப்பன் கொடுக்கறது 8000 ரூபாய்க்கு? நான் வந்தால் 10,000 ரூபாய் அக்கௌண்ட்ல போடுறேன். நான் வந்தால் 10,000 ரூபாய் நீ கூப்பன் எடுத்துக்கிட்டு நான் கடை கடையா அலையணும். அந்த கூப்பன் எடுத்துக்கிட்டு நான் கடை கடையா அலையணும். நீ எந்த கடையில் கமிஷன் கொடுப்பானோ அந்த கடையை காட்டுவ. நான் அங்க போய் வாங்கினா அந்த கமிஷன் உனக்கு வந்துடும். ஆக கூப்பன் எடுத்துக்கிட்டு கடை கடையா இதுதான் நமக்கு வேலை. கொடுக்கறதுன்னா நேரடி எடப்பாடி சொல்ல 10,000 ரூபாய் அக்கௌண்ட்ல வந்து விழும். அது சொல்லுவதற்கு துப்பில்ல. காரணம், ஆக முடியாத வாக்குறுதிகளை எல்லாம் ஏதாவது சொல்லி அந்த பதவி இருக்குல்ல, சிஎம் பதவி, அதுல என்னதான் இருக்கு எனக்கு தெரியல, அப்படி வெறியா இருக்கிறாங்க. திரும்ப 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 அந்த சிஎம் பார்த்துட்டீங்க, குடும்ப பரம்பரையா பார்த்துட்டீங்க. இந்த தமிழ்நாட்டை ஆளுவதற்கு தமிழன் இல்லையா? இதை சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். தமிழ்நாட்டை ஆளுவதற்கு ஒரு தமிழன் இல்லை. அதனால நீங்க புரிஞ்சுக்கணும், தமிழன் இருக்கிறான், சுத்த தமிழன் இருக்கிறான், உண்மையான தமிழன் இருக்கிறான், விவசாய தொழில் செய்கிற ஒரு தமிழன் இருக்கிறான். அவர்தான் எடப்பாடி. அவர் வந்தால் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பது தெரியும். அவருக்கெல்லாம் மக்களுடைய கஷ்டம் தெரியும். விவசாயத்தில் கஷ்டப்பட்டு இருக்காரு அவர். இவங்க மாதிரி எப்போ பார்த்தாலும் மகிழ்ச்சியான ஒரு பாட்டெல்லாம் எழுதியிருக்க, இப்போ போடுறதுக்கு நேரம் இல்லை. அந்த மாதிரி பொழுதுபோக்கு குடும்பம். இது ஒரு டிராமா கம்பெனி. எப்போ பார்த்தா நீங்க பார்த்தீங்கன்னா இவங்க போடுற ட்ரெஸ் காலையிலேருந்து 3 வரைக்கும் ஷூட் பண்ணுறதே சரியா இருக்கும். காலையில் ஒரு ட்ரெஸ்ஸு, சாயங்காலம் ஒரு ட்ரெஸ்ஸு, அது வழியில் போகிறது, இதெல்லாம் தேவையா? நீ என்ன வேண்டாலும் பண்ணிட்டு போய் வீட்டில் பண்ணிக்கோ. அதை கொண்டாந்து எல்லா டிவிலையும் போட்டுக்கிட்டு அதை காட்டிக்கிட்டு அன்றாடம் கஷ்டப்படுறான். அடுத்த நாள் என்ன ஆகுமோன்னு நினைக்கிறான். அவனுக்கு இது வேடிக்கை காட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆக நீங்கெல்லாம் யோசிக்கணும். ஆக இப்ப சொல்றாங்க, கடந்த முறை சொன்னீர்கள், செய்யவில்லை, பட்டு விட்டீர்கள், தெரிந்து கொண்டீர்கள், அவனை ஏன் நம்புவீங்க? இப்ப புதுசா கூப்பன்கிறீங்க, அதுவே செய்யலையே, நீ கூப்பன்ல கொடுக்குறதுன்னு சொன்ன நம்பலாமா? அது கூப்பன் 8000 பேப்பர் எங்க போதோ தெரியல. எதை சொன்னாலும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பல வாக்குறுதிகளை கொடுப்பார்கள். கடைசியில அந்த 5 ஆண்டு முடியுது பாரு, அந்த நேரத்தில் 2 மாசம் இருக்கும்போது நான் அதை தரேன்னு சொன்னது ஆரம்பிப்பாங்க. அப்பதான் வீட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்குது. எப்ப ஆரம்பிச்சாங்க? ஆட்சி முடிய போறது 1 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாங்க. அதுக்கு 1000 இது கொடுக்குறாங்க, கண்டிஷன் போட்டாங்க. அதனால மக்களை புரிந்து கொள்ள வேண்டும். தேர்தல் என்பது ஒரு விளையாட்டு அல்ல, உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சாசனம். அந்த சாசனத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால்
உங்களால் நிச்சயமாக இன்றைக்கு எதிர்காலம் நலமாக இருக்கும், வளமாக இருக்கும். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு இன்றைக்கு யாராவது சொன்னாங்கன்னா, நான் தான் வந்தேன், நான் தான் ஆட்சி புரிந்தேன், நான் முதல் நம்பர் 1 ஆக்கிட்டேன், இந்த கதையெல்லாம் விட வேணாம் சார். அதெல்லாம் சும்மா. நீங்கள் ஒருத்தர் வேண்டாம், எங்களுக்கு அரசியல்வாதிகளே வேண்டாம், ஆட்சியில் எந்த கட்சியும் வேணாம். தமிழ்நாட்டை விட்டு பாரு, IAS நாடாக இருந்திருந்தா கூட இதோட முக்கியமாக பெரியவரோட வந்திருக்கும். காரணம் என்ன? தமிழ்நாட்டு மக்கள் அறிவாளிகள், உழைப்பாளிகள். அவர்கள் அது மட்டுமில்ல, நல்ல நேரமாக நம்முடைய தமிழ்நாடு அதாவது எந்த பிரச்சனையும் இருக்காது. வடநாட்டுக்கு போய் பாரு, அதிகபட்சமான வெயில், அதிகபட்சமான மழை. அதே போல அங்க இருக்கிற வெளிநாட்டுக்காரன் அந்த காலத்தில் யாரெல்லாம் வந்தார்களோ, படையெடுத்து வந்தார்களோ, குறிப்பாக இஸ்லாமியர் படையெடுத்து வந்தாங்க. அப்போ அது பாதிக்கப்பட்டது யாரு? வடநாட்டவர்கள். தமிழ்நாடு பெரிய அளவில் பாதிக்கப்படல. ஆக தமிழ்நாடு வளமாக இருக்கிறது என்றால், வளர்ச்சியா இருக்கிறது சொன்னால், அந்த தமிழ்நாட்டினுடைய அமைந்துள்ள அந்த நிலப்பரப்புடைய தன்மை, அங்கே வாழ்கிற மக்களுடைய அறிவாளித்தனம், உழைப்பாளித்தனம். நீங்க நாங்க தான் எல்லாம் பண்ணணும்னு சொல்லாதீங்க. அதனால தமிழனுக்கு ஒரு தனி குணம் இருக்கிறது. அவன் தானே தன்னை பார்த்து கொள்ளுவான். என்றாலும் கூட ஒரு அரசியல் அமைப்பிலே இன்றைக்கு போன்ற தேர்தல் வரும், தனக்கானவை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பது மட்டுமல்ல. இப்போ நான் சொல்ல வர கூப்பன் கொடுத்தாங்க இல்லையா, இவங்க நம்ம அதிமுக மரியாதைக்குரிய வருங்கால முதல்வர் எடப்பாடியார் என்ன சொல்லியிருக்காரு? அவர் பட்டியலிட்டு இருக்காரு. நீங்க அங்க பட்டியல் கொடுத்தாங்க 503, எதுவும் செய்யல. தெரிப்பா 3 கொடுத்தாங்க, அதுவும் செய்யலைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கு எடப்பாடியார் அவர்கள் இவர்களை பார்த்து கொண்டு, நான் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை எதிரியை தீர்மானிக்கிறான் என்பது போல இன்றைக்கு எடப்பாடியார் அவர்கள் மிக அருமையான வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு தான் பேரு இல்லத்தரசிகள் பணிசுமையை குறைக்க விலையில்லா குளிர்சாதன பெட்டி ஃப்ரிட்ஜ். நீ கொடுக்குற அந்த 8000 கூப்பன்ல ஃப்ரிட்ஜு வாங்க முடியாது, இது வாங்க முடியும். என்னப்பா சும்மாருப்பா தம்பி. அதனால வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்ப 10,000 கொடுக்கணும்னு சொன்னாரு எடப்பாடியார், நடக்க போகுது. அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் கொடுக்கறங்கிறாரு. மகளிருக்காக மாதம் 2000 ரூபாய், அவங்க 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அதே போல ஆண்களுக்கு கட்டணம் இல்லா பேருந்து, முன்னாடி பெண்களுக்கு மட்டும்தான். தம்பி என்னப்பா என்ன பண்ணப்பா? நாங்க கொஞ்சம் கேளுங்க. அதனால மாதிரி பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக செய்வார் என்னை புரிந்து கொண்டு உறுதியாக உங்களுடைய வாக்குகளை இரட்டையில வாக்களித்து உங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெற செய்து அவரை சட்டமன்றத்துக்கு அனுப்பினால், இன்னும் எத்தனை தேவைகள் இருந்தாலும் அதை பார்த்துவிட்டு உங்களிடம் கேட்டுவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும், அவர் சென்னையின் ஒரு பகுதியில் தான் இருக்காரு, அதனால் நீ அவசியம் பயன்படுத்திக்கலாம். அதோடு மட்டுமில்ல, இந்த உணர்ச்சிபூர்வமான கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிற அதிமுக மாவட்ட செயலாளர் திரு சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்களே, அதிமுக முன்னாள் அமைச்சர் TKM சின்னப்பா அவர்களே,
அதிமுக முன்னாள் அமைச்சர் டி.கே.எம். சின்னையா அவர்களே, அதிமுக மாவட்ட துணை செயலாளர் முன்னாள் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் தன்சிங் அவர்களே, பாஜக மாவட்ட தலைவர் திரு ரகுராமன் அவர்களே, பாமக மாவட்ட செயலாளர் திரு வெங்கடேசன் அவர்களே, அமமுக மாவட்ட செயலாளர் திரு கரிகாலன் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய திரு ரகுராமன் அவர்களே, டாக்டர் செந்தில் அவர்களே, பிபி டாக்டர் விஜயலட்சுமி அவர்களே, ரா வெங்கடேசன் அவர்களே, கோ ரங்கநாதன் அவர்களே, பொன்ரத்னம் அவர்களே, பம்மல் சுரேஷன் குமார் அவர்களே, திரு ஜான் புஸ்தின் மத்திய செயலாளர் திரு கரிகாலன் அவர்களே, திரு ஜெயகோபி பம்மல் பகுதி கழக செயலாளர், சி.பி. கருணாகரன், திரு வேணுகோபால், திரு ராமகிருஷ்ணன் ஆகிய அத்துணை அருமை சகோதரர் சேர்ந்து இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஏற்பாடு செய்த அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. இன்னும் கூட சில நண்பர்கள் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அணகையில் வேலாயுதம் அணகை பகுதி கழக செயலாளர் வே. ஜெகநாதன், BA, MSc, பம்மல் வடக்கு பகுதி கழக செயலாளர், திருநீர்மலை பகுதி கழக செயலாளர் சுபாஷ், திருமலை பகுதி கழக செயலாளர் வி. பாபு, பொழிச்செல்லூர் ஊராட்சி பரங்கிமலை ஒன்றிய கழக தலைவர், பகுதி கழக நிர்வாகிகள். ஏன் அது நல்லா போயிட்டு இருக்கிறது கந்தஷ்டி மாதிரி ஏன் அதை பண்றீங்க? பகுதி கழக செயலாளர் நாகல்கேணி கே. முனுசாமி, பம்மல் தெற்கு பகுதி அவைத்தலைவர் டி. தண்டபாணி, பம்மல் வடக்கு பகுதி அவைத்தலைவர் மாலா பாபு, பம்மல் தெற்கு பகுதி இணைச் செயலாளர் எஸ். சீனிவாசராகவன், MA, B.Ed, பம்மல் தெற்கு பகுதி செயலாளர் ஆர். விமலா, பம்மல் தெற்கு பகுதி துணை செயலாளர் ஆர். ரமேஷ்குமார், பம்மல் தெற்கு பகுதி பொருளாளர் K. மணி, பம்மல் தெற்கு மாவட்ட பிரதிநிதி எஸ். ரமணன், பம்மல் தெற்கு பகுதி மாவட்ட பிரதிநிதி கற்பகச்செல்வி, பம்மல் தெற்கு பகுதி மாவட்ட பிரதிநிதி ஆகிய அனைவரும் சேர்ந்துத்தான் இந்த அருமையான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். என்னது அதே போல உங்களுடைய வேட்பாளர் அவருக்கென சில வாக்குறுதிகளை இங்கே சொல்லுங்க. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இல்லையா இரியா சரி முடிய அதிமுக சேர்ந்த அத்தனை கிளை, அதே போல துணை, அதே போல அமைப்பு செயலாளர் அத்தனை பேரையும் நான் இந்த நேரத்தில் பேசியதாக சொல்லியதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி உங்க வேட்பாளர் என்ன செய்வான் என்பதை அவருடைய வாயிலே படிக்கட்டும். முதலில் அனைவரும் பல்லாவரத்தினுடைய வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த இனிய வேளையிலே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாக்குறுதிகள்: அனகாபுத்தூர் பம்மல் குன்றத்தூர் பிரதான சாலை விரிவாக்கம் செய்து தரப்படும். சர்வே எண் 85/1 குடிசை மாற்று வாரியத்திற்கு உட்பட்ட 1500க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு கிரைய பத்திரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் துவங்கப்பட்ட பாதாள சாக்கடை திட்டம் திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்டதை துரிதமாக செயல்படுத்தப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். சர்வே எண் 197 டாக்டர் அம்பேத்கர் நகர் பகுதியில் சார் பதிவாளர் அலுவலகத்தில் மீண்டும் பத்திர பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். சர்வே எண் 196 உள்ள
அர்கீஸ்வரர் காலனி இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தை அவரவர்கள் பெயரில் கிரயம் செய்து தர நடவடிக்கை எடுக்கப்படும். ரூ. 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவனந்தால் ஏரியை தூர்வாரி புனரமைப்பு செய்து நடைபயிற்சி வாசிகளுக்கு சிறப்பான முறையில் மேம்பாடு செய்து கொடுக்கப்படும். இவற்றை மாத்திரமல்லாமல் நமது பல்லாவரம் தொகுதியிலே இருக்கக்கூடிய பல்வேறு ஏரிகளை தூர்வாரி சாலை பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, அதே போல போக்குவரத்து நெரிசல், பூங்காக்களை பராமரிப்பது, கல்வி நிறுவனங்களை பராமரிப்பது மற்றும் செயல் திட்டங்களுக்கு கொண்டு வருவது என்று உங்களுக்காக உழைப்பேன் என்பதையும் இத்துடன் தெரிவித்துக் கொண்டு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்வதெல்லாம் நமது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் அனைவரும் என் உடன் பிறந்தவரே என்பதை நான் மீண்டும் வலியுறுத்தி சொல்லிக் கொள்கிறேன். அதேபோல கூட்டணியை சார்ந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டனும் என்னுடைய உயிர்நாடியாக கருதுகிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒவ்வொருவரையும் நான் சகோதரராக கருதுகிறேன். ஏனென்றால் நாம் தீனி போட்டது போல மீடியாக்களிலே அவர்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு இருக்கிறது என்று சொல்லி விளம்பரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது உண்மை அல்ல. இது எப்படி ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே ஊழல் இருக்குமோ, பின் கூடல் இருக்குமோ, அதை போன்று இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நண்பர்களும் தோழர்களும் பல்வேறு மற்ற கட்சிகளை சார்ந்த செயல் வீரர்களும், ஒவ்வொரு கட்சியும் சொல்லாம அப்படியே மொத்தமா சொல்லிடுறேன், என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நல்ல நேரத்திலே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஒருவரை உச்சரிக்கும் போதே நாம் அனைவரையும் உச்சரித்ததாக தயவு செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நானும் உங்களுடைய 10 நாட்களாக அனைத்து இடங்களிலே சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். உங்களுக்கு எந்த எல்லளவிலுமே இவர் மாறுபட்டு விடுவாரோ, வேறுபட்டு விடுவாரோ, நம்மை மதிக்கவில்லையோ, நம்மிடம் இருக்கவில்லையோ என்கின்ற எண்ணம் தயவு செய்து வர வேண்டிய அவசியம் இல்லை. அதை இந்த இடத்திலேயே என்னுடைய வாக்குறுதிகளில் முதல் வாக்குறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். தவறு செய்தால் உங்கள் வீட்டு சகோதரர் போல நீங்கள் என்னை கேட்கலாம். அதற்கு கட்டுப்பட்டவன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, அது பம்மலனுடைய பகுதிகளாக இருந்தாலும் சரி, தெற்காக இருந்தாலும் சரி, வடக்காக இருந்தாலும் சரி, அனகாபுத்தூராக இருந்தாலும் சரி, அஸ்தினாபுரமாக இருந்தாலும் சரி, பல்லாவரமாக இருந்தாலும் சரி, கீழ்கட்டளையாக இருந்தாலும் சரி, அவர் அதேபோல எந்த பகுதியை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தவராக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியினராக இருந்தாலும் சரி, அனைவரையும் சமமாக பார்த்து மக்களுக்கு சேவை செய்வதற்காக மாத்திரமே நாங்கள் இந்த தேர்தலை அணுகுகிறோம். ஆகையால் அந்த வாக்குறுதியை நீங்கள் எல்லாம் ஏற்று, என்னை உங்கள் வீட்டு பிள்ளையாக ஏற்று, உங்களில் ஒருவனாக ஏற்று, உங்களுக்குள் ஒருவனாக ஏற்று, உங்களுக்காக பாடுபடுவதற்கு ஒருவன் வந்துவிட்டான் என்பதை நீங்கள் மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் மனதிலே எந்த நிலையிலும் அந்த மாதிரி வித்தியாச எண்ணங்கள் வர வேண்டாம். அப்படி வந்தாலும் அதை நான் சரி செய்வதற்கு கடமைப்பட்டவன். உங்களுக்காக உழைப்பதற்காகத்தான் நான் இந்த தொகுதியிலே நிற்கிறேன் என்பதை மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தி சொல்லுகிறேன். அதற்கு நீங்கள் எல்லாம் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வருகின்ற இந்த சட்டமன்ற தேர்தலிலே 23/4/2026 அன்று உங்களுடைய பொன்னான வாக்குகளை எல்லாம் இரட்டை இலை சின்னத்திலே அளித்து வெற்றி பெறச் செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நாம் வாக்களிக்க வேண்டிய நாள் 23/4/26. நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டை இலை, இரட்டை இலை, இரட்டை இலை. நன்றி, வணக்கம். ஐஜேகே வேட்பாளர் வெங்கடேசனுக்கு ஆதரவாக ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தர் அங்கு வாக்கு சேகரித்தார். இந்த காட்சிகளை பார்த்தோம்.